நாம் படிக்க போன இடத்துலையோ இல்லை வேலை பார்க்க போன இடத்துலையோ, அதாவது நம்மளோட சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூருக்கு போகிற இடத்துல நம்மளோட சொந்தக்காரங்களும் அதே ஊரில் இருக்கிறாங்க, அதுவும் கூட பிறந்த அக்காவோ அண்ணனோ அங்கே தான் செட்டில் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை நம்மளே ஹேண்டில் பண்ணிக்கணும். நம்மளோட அண்ணனோ இல்லை அக்காவோ ஃபேமிலி இங்கே தானே இருக்கிறாங்க, அவங்களோட வீட்டுக்கு நம்ம போயிட்டா அதே நமக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்குது, இந்த பிரச்சனையப்போ அவங்களோட வீட்டுக்கு போயிட்டா நமக்கு கொஞ்சம் ஹீலிங்காக இருக்குமே, நாம் அவங்களோட வீட்டுக்கு போவோங்க. ஆனால் நம்மளால் இப்போ நம்மளை சேர்ந்தவங்களும் பாதிக்கப்பட்டாங்களே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தால் எப்படிங்க இருக்கும்? எஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியுமே இதே மாதிரி தாங்க. ஒரு பயங்கரமான உண்மை சம்பவம் தான் இன்ஸ்டாகிராமில் எனக்கு நம்ம கோஸ்டிஸில், அதாவது சப்ஸ்கிரைபரில் ஒருத்தவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு விரிவான தொகுப்பை தான் இன்றைக்கி ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டிஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பிரதரோட பேர் வாசுங்க. வாசுங்கிறவர் ராம்நாடை சேர்ந்தவர், அதாவது ராமநாதபுரம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் டிஸ்ட்ரிக்ட். அந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த வாசுங்கிறவர் தான் அவரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ரிமைண்டர் போட்டிருக்கிறாருங்க. இவர் இந்த ஸ்டோரியை அனுப்பியே 9 மாதத்துக்கு மேலே ஆகுது. நான் அதை கவனிக்கல, சாரி வாசு பிரதர். இன்னைக்கு அவரோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். வாசுங்கிறவர் ராம்நாடில் அவங்களோட அப்பா அம்மா கூட பிறந்த அக்கா ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இவ்வளோ தான் இவங்களோட ஃபேமிலியே, ஒரு சின்ன ஃபேமிலி தான். அம்மா அப்பா அக்கா இவர் 4 பேர் தான் அவங்களோட வீட்டில். தாத்தா பாட்டி 2 பேருமே தவறிட்டாங்க. வாசுவோட ஃபேமிலியே கடவுளை ரொம்பவே நம்புவாங்களாங்க. அவங்களோட வீடு எப்பயுமே ஒரு மாதிரி தெய்வீக கடாட்சமாக தான் இருக்குமா. அவங்க அம்மா ஈவினிங் ஆனாலே இந்த சாம்பிராணி போடுறது, டெய்லியுமே விளக்கேற்றுறது, கிடைக்கிற நேரத்துலலாம் குலதெய்வம் கோயிலுக்கு குடும்பமாக போகிறதுன்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே தன்னோட குழந்தைங்களுக்கும் கடவுள் பக்தி மேலே ஒரு பெரிய நம்பிக்கையை ஊட்டி தாங்க வளர்த்துருக்குறாங்க. வாசுவோட அக்காவுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பேய் பிசாசு இது மாதிரிலாம் நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா முழுக்க முழுக்க அவங்க கடவுளை நம்புகிற ஒரு பர்சன், அவங்க அம்மாவை மாதிரி. ஆனால் வாசு அப்படியே ஆப்போசிட். இந்த பேய் அமானுஷம் இது எல்லாத்தையுமே நம்புவார். அது போக எப்பயாச்சும் ஒரு தடவை நேரில் அந்த பேயை பாத்திர மாட்டோமான்னு சொல்லிட்டு ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு கேங்குன்னே சொல்லலாமாங்க. ராம்நாட்லேயும் சரி, ராம்நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற நிறைய ஏரியாக்களில் பேய் நடமாட்டம் இருக்கிறதா ஒரு மித்து இருக்குதாங்க அவங்க ஏரியாவில். அதனாலேயே இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கள்ளிக்காடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கள்ளிக்காடு சுடுகாடு அந்த ஏரியாலலாம் நைட்டு ஒரு 8 மணிக்கு மேலே போகிறது, 10 மணிக்கெலாம் போயிட்டு அங்கிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்களாம் பைக்கில். அப்படி சுற்றும் போது இவங்களோட கண்ணில் எந்த பேயும் மாட்டினது கிடையாது. அதே ஏரியாவை சேர்ந்த சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஏரியாவில் பைபாஸில் ஒரு மோகினி நிற்கிறதாகவும், நைட்டு அங்கிட்டு போகிற வரவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணுறதாகவும், லிஃப்ட் கேட்குறதாகவும், அப்படி ஒரு வேளை யாராச்சும் ஒருத்தவங்க ஏமாந்து அந்த பொண்ணுக்கு லிஃப்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா வாயில் நுரத்தள்ளி நடு ரோட்லேயே இறந்து கிடக்கிறதா ஒரு மித்து இருக்குதுங்க. மித்துங்கிறத தாண்டிலும் ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குதுன்னு அந்த ஏரியாவை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. வாசுவோட ஃப்ரெண்ட்ஸ் யாருமே அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நேரில் பார்த்தது கிடையாது, காது பட தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ நம்ம ஏரியாலேயே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இந்த புரணி பேசுகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஏரியா பக்கம் போகாத, நைட் நேரத்தில் இந்த மாதிரி பேயெலாம் அலையுதான், அந்த மாதிரி பயம்படுத்தி தான் கேள்விப்பட்டிருக்கிறாரு, நேரில் பார்த்தது கிடையாது. அதனாலேயோ என்னவோ தெரில, இவங்களுக்கு ஒரு கியூரியாசிட்டி, இவருக்கும் இவரோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் எப்பயுமே நைட் நேரத்தில் வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கிற ஒரு கேங்குங்க. இப்போ வரைக்கும் எந்த ஒரு பேயவோ பிசாசையோ அவங்க பார்க்கல. 2014 மார்ச் 21 வாசுவோட அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுதுங்க. ராம்நாட்டில் கல்யாணம் பண்ணிவிட்டு கோயம்புத்தூரில் செட்டில் ஆயிடுறாங்க. கோயம்புத்தூரில் வாசுவோட மாமா, அதாவது அக்காவை கல்யாணம் பண்ணாங்க இல்லையா, அந்த மாமாவுக்கு வேலை கிடச்சிருது. அவரோட வீட்லேயும் இல்லை, தனியாக ஒரு வீடு எடுத்து தான் இருக்கிறாங்க. இப்போ அவங்க அக்கா அங்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க. 2015 அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. வாசுவோட அக்கா அவங்களோட ஃபேமிலியோட சந்தோஷமா கோயம்புத்தூர்ல வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. 2019 வாசு 12th முடிச்சு காலேஜ் சேர போறாரு. எந்த ஏரியால காலேஜ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்குள்ள ஏகப்பட்ட கன்ஃபியூஷன் இருக்கும்போது அவர் சென்னை தான் ட்ரை பண்றாரு. பட் அவருக்கு இருக்கிற கட் ஆஃப் மார்க்குக்கு 3 ஏரியால கிடைக்குதுங்க. ஒன்று கோயம்புத்தூர், இன்னொன்று திருநெல்வேலி, இன்னொன்று மதுரை. இந்த 3 ஊரில் இருக்கிற மெயினான யூனிவர்சிட்டியில் இவருக்கு சீட்டு கிடைக்குதுங்க.
இவர் என்ன பண்ணுறாருனா ஊர்லேயே இருக்க வேணாம், பக்கத்துலேயே இருந்தால் டே ஸ்காலர் மாதிரி தான் போயிட்டு வர மாதிரி இருக்கும். வாசுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஹாஸ்டல் லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், அப்பா அம்மாவை விட்டுட்டு தனியாக போயிட்டு பசங்களாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்குது. இந்த காலேஜ் லைஃப்னாலே அது ஹாஸ்டல் லைஃப் தான் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுறாரு. அதனாலே என்ன பண்ணுறாருனா மதுரை, திருநெல்வேலி இந்த 2 யூனிவர்சிட்டியும் தட்டி கழிச்சிட்டு கோயம்புத்தூரில் காலேஜ் எடுக்கிறாரு. கோயம்புத்தூரில் காலேஜ் எடுத்ததுக்கப்புறமா வாசுவோட அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு, கோயம்புத்தூரில் தான் எடுத்துருக்கிற, அக்கா வீடு அங்கே தான் இருக்குது. இவங்களோட யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு 15-16 கிலோமீட்டரில் அவங்க அக்காவோட வீடு. ஸோ நீ இந்த யூனிவர்சிட்டியில் படிச்சுக்கிட்டே அக்கா வீட்டிலேருந்து டே ஸ்காலராக போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சொல்ல, இப்போ வாசுக்கு கோபம் வருதுங்க. அப்பா நீங்கள் இதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு நான் மெயினாக இதை எடுத்ததுக்கு காரணமே இண்டிவிஜுவலாக நான் வந்து என்னோடய லைஃப் லெசனை வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு எனக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுங்கன்னு சொல்லி பேசி புரிய வச்சு ஹாஸ்டல்லையும் சேர்ந்துடுறாருங்க. வாசு கூட சின்ன வயசுலேருந்தே அவங்க ஊரில் படித்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே, அதாவது ஃப்ரெண்ட்ஸில் சில பேர் இதே காலேஜுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, சீட்டும் கிடச்சிருக்குது. பட் அவங்க வீட்டில் அனுப்பி இந்த ஹாஸ்டலில் தங்க வச்சு படிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வசதி இல்லாத காரணத்தினால இவர் கூட படித்தவங்க யாருமே இங்கே வரலை, கோயம்புத்தூருக்கு வரலை. இப்போ தான் வாசுக்கு ஒரு மாதிரி தனிமையாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குதுங்க. இந்த ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ளேயே தான் இவங்களோட பாய்ஸ் ஹாஸ்டல் இருக்குமா. இந்த பாய்ஸ் ஹாஸ்டலில் வார்டன் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருப்பாராம், கொஞ்சம் அசிங்கமாக பேசுவாராங்க. அதாவது எதனா தப்பு பண்ணிட்டாலே ரொம்ப அசிங்கமாக பேசி எல்லாருக்கு முன்னாடி ஒரு மாதிரி நமக்கே ஒரு இரிட்டேட் ஆகிற அளவுக்கு பேசக்கூடிய ஒரு பர்சன். அவர் சொல்கிறது எல்லாமே நல்லதுக்கு தாங்கிறது இவருக்கு கொஞ்சம் காலம் போனதுக்கப்புறம் தான் புரிஞ்சிருக்குது. ஃபஸ்ட்டு டே ஹாஸ்டலில் போய் ஜாயின் பண்ணும்போது இவருக்கு எல்லாமே புதுசாக இருந்திருக்குது. புது இடம், புது நபர்கள், இந்த மாதிரி திட்டுற ஒரு வார்டன், ஸ்ட்ரிக்டான ஒரு வார்டன், அப்பாவை விட ஸ்ட்ரிக்டான ஒரு பர்சனை வாசு ஹாஸ்டலில் பார்க்குறாரு. அவருக்கு அந்த அட்மாஸ்பியரே சுத்தமாக பிடிக்கலை மொதல் 2 நாள்லேயே. இதில் ஏகப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வேறு. கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுவாங்கன்னு பார்த்தா பாய்ஸ் ஹாஸ்டலில் அதுக்கு மேலே போட்டிருக்கிறாங்க. என்னென்னா நைட்டு 8 மணிக்குள்ளே எல்லாருமே மெஸ்ஸில் போய் சாப்பிட்டுட்டு உடனே வந்துடணும். 8:30 8:45 உள்ளே வந்துடணும். 9 மணிக்கு மேலே இந்த ஹாஸ்டலுக்கு வெளியே யாருமே போகக்கூடாது. கேட் வந்து நான் லாக் பண்ணிடுவேன், யாருமே வெளியே போகக்கூடாதுங்கிறது தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இவங்களோட ஹாஸ்டலோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இது 3 ஃப்ளோர் கொண்ட பாய்ஸ் ஹாஸ்டலுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் தான் வார்டனோட ரூம் இருக்கும், அதை சுற்றிலும் ஒரு 10 ரூம் இருக்குமா. ஆப்போசிட்டில் 5 ரூமாக இருக்குமா. இங்கே ஃபஸ்ட் இயர்லாம் இருப்பாங்களாம், செகண்ட் இயர் எல்லாமே ஃபஸ்ட் ஃப்ளோர், தேர்ட் இயர் எல்லாருமே செகண்ட் ஃப்ளோர். அதுக்கு மேலே மொட்டை மாடியுமே யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. இவங்க எல்லாம் துணியை காய வைக்கிறதுக்கே செம்மையாக கஷ்டப்படுவாங்களாம் ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களாம். கீழே கொடிக்கயிறு கட்டி வச்சுருப்பாங்களாம். இந்த ஹாஸ்டலுக்கு முன்னாடியே கார்டன் ஏரியா மாதிரி பெருசாக இருக்குமாங்க. பின்னாடியும் ஒரு கிரவுண்டு மாதிரி பெரிய இடம் இருக்குமா. அந்த கிரவுண்ட்லையாச்சும் ஃபுல்லாக அந்த கொடிக்கயிறு கட்டி வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறையா பேர் ரெக்வஸ்ட் பண்ணி அந்த வார்டன் வந்து ஒத்துக்கலை. அதுக்கு ரீசன் என்னங்கிறது இவருக்கு தெரியலை. கொடிக்கயிறு ரொம்பவே கம்மியாக இருக்கிற காரணத்தினாலையும், அது போக சீனியர்ஸ் எல்லாருமே அவங்கள மீறி நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஜூனியர்ஸால். அதனாலேயே இவருக்கு ஒரு வாரம் ரொம்பவே ஸ்ட்ரகிளாக தாங்க போயிருக்குது. துணியை காய போடுறதுக்கு இடம் இருக்காதான், அவங்களோட ரூம்குள்ளேயே தான் போட்டு எடுப்பாங்களாம். இப்படி தான் வாசுவோட காலேஜ் லைஃப் ஒரு மாதிரி இரிட்டேட்டடாகவே போயிருக்குதுங்க. அக்காவோட வீடு அங்கேருந்து 12 கிலோமீட்டர் தான் ஹாஸ்டல்ல இருந்து. ஆனால் இவர் இந்த ஊருக்கு வரும்போது, கோயம்புத்தூருக்கு வரும்போது அக்கா வீட்டுக்கே போகக்கூடாது, ஒரு வேளை போய் நல்லா சாப்பிட்டு, ஏன்னா இவங்க அக்காவுக்கு இவர் மேலே ரொம்ப பாசமாக, சின்ன வயசுலேருந்தே அக்கா தம்பி 2 பேருமே ரொம்ப பாசமாக தான் வளர்ந்துருக்குறாங்க. தம்பியே எந்த இடத்துலையுமே அவங்க அக்கா விட்டு கொடுத்ததா சரித்திரமே கிடையாது. இப்போ கூட இவர் காலேஜுக்கு, அதாவது இந்த காலேஜுக்கு கிளம்பும்போது அவங்க அக்காவுக்கு ஃபோன் போட்டு சொல்லலைங்கிற காரணத்தினால அவங்க அக்கா கோச்சிக்கிட்டு இவருக்கு ஃபோன் பண்ணாமே இருக்கிறாங்க. ஏண்டா 10-12 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்கிற, எனக்கு வந்து ஃபோன் போடுறதுக்கு உனக்கு நேரம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கோபத்தில் தான் இருக்கிறாங்க. இவர் இந்த ஹாஸ்டலுக்கு போனதுக்கப்புறமா இங்கே சாப்பாடும் சேரலை. என்னடா அது ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுத்துட்டோமோ, சரி அக்கா வீட்டுக்கு போகலாம். ஈவினிங்காக ஒரு சாட்டர்டே ஈவினிங் ஒரு 5-5:30 கால் பண்ணுறாரு. அவங்க அக்கா எடுக்கலை. 3 தடவை ஃபோன் போடுறாரு, எடுக்கலை. அவங்க மாமாவுக்கு 3 தடவை ஃபோன் பண்ணுறாரு, எடுக்கலை. இப்போ வாசுக்கு என்ன தோணுதுன்னா, அவங்க அக்காவும் மாமாவும் இவர் மேலே செம்ம கடுப்பில் இருக்கிறாங்க. இங்கே வந்ததை ஒரு வார்த்தை கூட ஃபோன் போட்டு சொல்லலை. ஏன்னா வாசுவோட அம்மா கண்டிப்பாக அவங்க அக்காவுக்கு ஃபோன் போட்டு சொல்லியிருப்பாங்க. வாசுவோட அப்பா அவங்க மாமாவுக்கு எப்படினாலும் ஃபோன் போட்டு சொல்லியிருப்பார். அப்போது இவர் மட்டும் ஏன் சொல்லலை அப்படிங்கிற ஒரு கோபத்தில் தான் இருக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்துருக்கிறாருங்க. அடுத்த 2 வாரம் போகுது. அன்னைக்கு ஒரு நாள் காலையில் ஒரு 10-10:30 மணி இருக்குமாங்க. சண்டே, எல்லாருக்குமே லீவ் தான். ஹாஸ்டலில் மோஸ்ட்லி எல்லாருமே தூங்கிக்கிட்டு தான் இருப்பாங்க. சிலர்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதாவது துவைக்கிற வேலை, அவங்களுக்கு இருக்கிற அசைன்மெண்ட், இந்த மாதிரி வேலைகள்லாம் அவங்கவுங்க ரூமில் தான் இருப்பாங்க. யாருமே மோஸ்ட்லி வெளியே வரமாட்டாங்க. ஒரு சிலர்லாம் சண்டேங்கிறனால டே ஸ்காலராக, அதாவது இந்த வெளியே இருப்பாங்க இல்லையா, வீடு வந்து பக்கத்துலேயே இருந்துக்கிட்டு ஹாஸ்டலில் தங்கி படிக்கணும்ட்டு சேர்ந்த கோஷ்டிலாம் அங்கங்கேருந்து போயிடுவாங்களாம், அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்களாம்.
ஹாஸ்டலே ஒரு மாதிரி வெறிச்சோடி தான் கிடக்குமாங்க, அமைதியாக இருக்குமா. இந்த நேரத்தில் வாசுவும் அவரோட ரூம்மேட் சதீஷுங்கிறவரும் மொட்டை மாடிக்கு போயிருக்கிறாங்க. அதாவது மொட்டை மாடி கதவு வந்து ஓப்பனில் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ரூமில் இருக்கிற இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறார். அங்கே யாருமே துணியை மட்டும் காய போட்டுறாதீங்கடா, சும்மா சில் பண்ணணுன்னா மேலே போய் பார்த்துட்டு வாங்க, வந்ததுலேருந்தே மேலே போகாமல் இருந்தீங்களே, என்னன்னு தெரில, வார்டனுக்கு தெரியுமா என்னன்னு தெரில, ஓப்பனில் இருக்குது, யாரோ ஒருத்தவங்க பூட்டை வந்து உடச்சிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் இப்போயே போகணுன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்கிற மாதிரி சொன்னதும் சதீஷும் வாசுவும் மொட்டை மாடிக்கு போகிறாங்க. காலையில் 10:30 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது. மேலே போனவங்க கொஞ்ச நேரம் அங்கேயே சில் பண்ணிவிட்டு, வெயில் நல்லாவே அடிக்குதேடா, நம்ம ஏன்டா கீழே காய போடணும், ஆல்ரெடி கீழே வந்து கொடியில் ஃபுல்லாக அந்த சீனியர்ஸ் ஜூனியர்ஸ்னு சொல்லிட்டு ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கிறாங்க, கொடி கயிறில் மேலே துணியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க, இன்னர் வியர்ஸ் எல்லாம் மேலே போட்டு வச்சுருக்குது. இவருக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்குது. சரி நம்ம ஏன் ரூமில் காயப்படணும், நம்ம மேலே மொட்டை மாடியில் வந்து காய போட்டுடலாம்னு சொல்லிட்டு வார்டன்கிட்ட சொல்லாமல், வார்டனுக்கு தெரியாமல் சதீஷும் வாசுவும் அவங்களோட பக்கெட்டில் 2 பக்கெட்டுக்கு துணி எடுத்துகிட்டு மேலே வந்து காய போடுறாங்க. மொட்டை மாடியிலேயே கொடிக்கயிறுலாம் இருக்குது, 4-5 கொடிக்கயிறு இருக்குது. இவ்வளோ கொடிக்கயிறு இருந்தும் ஏன் இந்த வார்டன் வந்து நம்மளை அலோவ் பண்ண மாட்டாரு, மேலே நம்ம போடுவோண்டா, எவன் கேட்குறான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு மேலே வந்து போட்டுறாங்க. துணி எல்லாத்தையும் காய போட்டதுக்கப்புறமா கீழே போயிடுறாங்க. வாசுவும் சதீஷும் மொட்டை மாடியில் போயிட்டு துணியை காய போட்டு கீழே வரும்போது தான், அதாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வரும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது. வார்டன் ரூமுக்கு வெளியே ஒரு பூட்டு தொங்குது. அக்கம் பக்கத்தில், அதாவது கீழே இருக்கிற அந்த ரூம்ஸில் இருக்கிற பசங்களை கேட்கும்போது வார்டன் ஊர்லேயே இல்லை, வார்டனோட தங்கச்சிக்கு ஏதோ ப்ராப்ளம் சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கிறாரு, நாளைக்கு தான் வருவார் சொல்லிட்டு தான் போயிருக்கிறாரு, யாருமே 9 மணிக்கு மேலே வெளியே இருக்க வேணாம்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறான்னு சொல்லி அந்த பையன் சொல்லும் போது தான் இவங்களுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஓகே, இந்த ஹாஸ்டலில் வார்டன் இல்லை, அப்போது இன்றைக்கி ஃபுல்லாகவே நம்மளோட காலம்தான், நம்ம பாட்டுக்கு ஜாலியாக மொட்டை மாடியில் போய் படுத்து தூங்கிடலான்லாம் பிளான் பண்ணுறாங்க அன்றைக்கி நைட்டு. இப்போது ஈவினிங்காக ஒரு 5-5:30 மணி இருக்குமாங்க. காயப்போட்ட துணியெல்லாம் எடுக்கிறதுக்கு வாசுவும் சதீஷும் மேலே மொட்டை மாடிக்கு போகிறாங்க. இவங்களோட ஹாஸ்டலில் இந்த சம்பவம் நடக்கும்போது மொத்தமே ஒரு 20-25 பசங்க தான் இருப்பானுங்க. ஒரு ரூமுக்கு 4 பசங்க. வாசுவோட ரூமில் வாசுவும் சதீஷும் தான் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க தான் இப்போ மொட்டை மாடிக்கு வராங்க. அவங்களோட ரூமில் இருக்கிற இன்னொரு பையன் ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் அவங்க ரூமில். இன்னொரு பையன் பொள்ளாச்சியில் இருக்கிற அவங்களோட சித்தப்பா வீட்டுக்கு அன்றைக்கி போயிடுறான். வாசுவும் சதீஷும் மொட்டை மாடிக்கு போய் பார்க்கும்போது அவங்க காயப்போட்ட துணி எதுவுமே மேலே இல்லை. இவங்களுக்கு ஒரு ஷாக்குங்க. இவங்க காயப்போட்ட இடத்துல அந்த கிளிப்பு மாட்டுவாங்க இல்லையா துணி மேலே, அந்த கிளிப் எல்லாமே மாட்டின மாதிரியே தான் இருக்குது. ஆனால் காயப்போட்ட துணி ஒன்று கூட இல்லை. காற்றுல பறந்து போனதா இருந்தாலுமே 1-2 துணி பறந்தால் பரவாயில்ல, எப்படி 15-16 துணி பறந்து போகும்? அதுலேயும் வெயிட்டான ஜீன்ஸ் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இது கீழே பறந்து போய் விழுகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே விழுந்தாலும் மொட்டை மாடியிலேயே தான் விழுகணும். 1-2 துணியாச்சும் மேலே விழுந்திருக்கலாம் இல்லையா? ஒரு துணி கூட, இன்னர் வியர்ஸ் உட்பட ஒரு துணி கூட மேலே இல்லை மொட்டை மாடியில். 4 பக்கமும் எட்டி பார்க்குறாங்க, காற்றுல எங்கிட்டு போய் விழுந்துச்சுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு எட்டி பார்க்கும்போது இவங்க ஹாஸ்டலுக்கு அப்படியே பேக் சைடில் ஒரு கிரவுண்டு இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கிரவுண்டில் ஒன்று சொன்ன மாதிரி ஒரே இடத்துல மொத்தமாக குமிஞ்சு கிடக்குது. எல்லா துணியும் ஒரே இடத்துல குமிஞ்சு கிடக்குது, பொதிமூட மாதிரி. காற்றுல போய் விழுந்திருந்தாலும் அங்கங்கே செதறிதானே கிடக்கணும், அது எப்படி ஒரே இடத்துல கிடக்கும்? 1-2 இன்னர் வியர்ஸ் மட்டும் அங்கே இருக்கிற அந்த புல்செடிங்க மேலே அங்கங்கே செதறி கிடக்குது. இந்த வெயிட்டான துணிங்க எல்லாமே ஒரே இடத்துல தான் குமிஞ்சு கிடக்குது. இப்போது 2 பேருமே கீழே இறங்கி போயிட்டு அந்த துணியெல்லாம் பார்க்குறாங்க. யாரோ எடுத்து போட்டிருப்பாங்கடா, மொத்தமாக விழுந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல எடுத்து போட்டிருப்பானுங்க, இன்னர் வியர்ஸை கையால் தொடுறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அப்படியே விட்டுருப்பானுங்க அப்படிங்கிற மாதிரி சதீஷ் சொல்கிறாரு. சரி வாடா எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே போயிடலான்னு சொல்லிட்டு வாசுவும் சதீஷும் அங்கே இருக்கிற துணியெல்லாம் மொத்தமாக அள்ளிட்டு வந்து அவங்களோட ரூமில் இருக்கிற கட்டில் மேலே போடுறாங்க. வாசுவோட கட்டில் மேலே தான் மொத்த துணியமும் கொத்தா போட்டிருக்கிறாங்க. அப்படியே அள்ளிட்டு வந்திருக்கிறாங்க, கீழே இருந்து மொத்தமாக போட்டாங்க. அன்னைக்கு நைட்டு வாசுவும் சதீஷும் அவங்களோட மெஸ்ஸுக்கு போய் சாப்பிட்டுட்டு ரிட்டன் ரூமுக்கு வரும்போது அவங்க ரூம் லாக்கில் இருந்திருக்குது. உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி ஒரு பையன் தூங்கிட்டு இருந்தாருன்னு சொன்னேன் இல்லையா, அவருமே மெஸ்ஸில் தான் இருக்கிறார், மெஸ்ஸில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இவங்களோட ரூமில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் இவங்களோட ரூமை உள்ளேருந்து தாப்பால் போடுவா? கதவை போட்டு உடவுடன் உடைக்கிறாங்க, இவங்களால திறக்கவே முடியலை. இவங்க 2 பேருக்குமே ஒரு டவுட், ஒருவேளை வேறு எதனா ஒரு பையன் இல்லைனா சீனியர் எவனாச்சும் வந்து நம்மளை ப்ராங்க் பண்ணுறானா, இல்லை சீனியர்ஸ் எவனாச்சும் அந்த லிக்யூர் பாட்டில் எதனா வாங்கிட்டு வந்து உள்ளே உட்காந்து அடிச்சிட்டு இருக்கிறானுங்களா? சரி வெயிட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுறாங்க. இவங்க வெயிட் பண்ணுற அந்த நேரத்தில் இவங்க ரூம்மேட் இன்னொரு பையன் இருக்கிறான் இல்லையா, அங்கே மெஸ்ஸில் போய் சாப்பிட்டுட்டு அந்த பையன் ரிட்டன் வந்தவன், ஏன்டா கதவை மூடிட்டு வெளியே உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது காற்று வரலாம் தான் வெளியே உட்காந்துருக்குன்னு சொல்லிட்டு இவங்க கலாய்க்கிறாங்க. அவர் கேஷுவலாக ஓப்பன் பண்ணுறாரு, ரூம் ஓப்பன் ஆயிடுச்சாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு ஷாக். டேய்
நாங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட உடச்சிருப்போம் கதவையே, அந்த அளவுக்கு இடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அந்த டோர் ஓப்பன் ஆகலை, நீ எப்படா வந்தோடனே ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிற? இப்போது மூணாவதாக அந்த பையனுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. என்னடா சொல்கிறீங்க? நான் கையை வச்சுனுமே ஓப்பன் ஆயிடுச்சுடா, சும்மா அந்த எதனா ப்ராங்கிங் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி வேலைலாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டே உள்ளே போயிடுறாரு. உங்களுக்கு வேறு வேலை இல்லைடான்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு. இந்த 2 பசங்களுமே சதீஷ், வாசு, இவங்களுக்குமே ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. எப்படி இது சாத்தியமாகும்? நாங்கள் இடித்து பார்த்தோம் திறக்காத கதவு, இந்த பையன் வந்து கையை வச்சு திறந்தோடனே எப்படி ஓப்பன் ஆகும்? உள்ளே போய் பார்த்தா இவங்களோட ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே ஒரு மாதிரி களைச்சி போட்டு இருக்குதாங்க. இவங்க எல்லாருமே ஸ்டடி புக் எல்லாத்தையும் ஒரு கபோர்டு மாதிரி இருக்குமா, கல்லுலேயே ஸ்டோன்லேயே இருக்குமா, அது செவத்துலேயே ஒட்டி வச்ச மாதிரி இருக்குமா. அங்கே உள்ளுக்குள்ளே வந்துட்டு புக்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம், புக்ஸோ இல்லை நமக்கு தேவையுள்ள பொருட்கள்லாம் வச்சுருக்கலாம். அங்கே இருந்த புக்ஸ் எல்லாத்தையுமே கீழே எடுத்து போட்டு ஒரு சில புக்ஸ் எல்லாம் கிழிச்சு போட்டு, இவங்களோட விண்டோ ஓப்பனில் இருக்குது. அது போக விண்டோவில் வந்து கம்பி இருக்குமா, இரும்பு கம்பி இருக்குமா, அதுக்கு வெளியே ஜன்னல் வந்து கண்ணாடியால் செய்யப்பட்டது. அந்த கண்ணாடி ஜன்னல் சுக்கு நூறாக உடஞ்சி போய் அந்த கண்ணாடி எல்லாமே உள்ளே கிடக்குதாங்க, இவங்களோட ரூம்குள்ளே கிடக்குதான். இவங்க 3 பேருக்குமே ஒன்றுமே புரியலை. ரூமுக்கு யாரோ ஒருத்தவங்க வந்திருக்கிறாங்கங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. இந்த 3ஆவதா, அதாவது கடைசியாக வந்து கதவை ஓப்பன் பண்ணான் இல்லையா, அந்த பையனுக்கு என்ன டவுட்னா, டேய் இதனால தான் கதவை மூடிட்டு வெளியே உட்காந்துருந்தீங்களா, என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இதுக்கு தான் வெளியே உட்காந்துக்கிட்டு சீனை போட்டிங்களா, நடிக்கிறீங்களா, என்ன உங்களுக்குள்ள பிரச்சனையா, இல்லை ஏன் கூட எதனா பிரச்சனைனா நேரடியாக சொல்லு, எதுக்கு இப்படிலாம் பண்ணி வச்சுருக்குன்னு சொல்லி சண்டை வர ஆரம்பிக்குது. இவங்க எவ்வளவோ எடுத்து சொல்கிறாங்க, நாங்கள் பண்ணலடா இதை, எங்களுக்கு ஒன்றுமே புரியலடான்னு சொல்லும்போது அந்த பையன் கேட்குற மாதிரி இல்லை. இதுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எல்லா புக்ஸையும் எடுத்து வச்சுட்டு அவரோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு பேசாமல் படுத்து தூங்கிட்டாராங்க. வாசுக்கும் சதீஷ்க்கும் அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கமே இல்லை. இப்போ வாசுவும் சதீஷும் சேர்ந்து இந்த உடஞ்சி போன ஜன்னலோட கண்ணாடி பீஸுங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதை மொத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு இவங்களோட ரூமை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டு அங்கே மொத்தமாக குமிச்சு போட்டிருக்கிறாங்க இல்லையா, இவங்களோட துணி மேலே மொட்டை மேலே காய போட்டப்போ கீழே விழுந்துச்சு, அந்த துணி எல்லாத்தையும் எடுத்து கீழே போட்டுட்டு மடிக்கிறதுக்கு உட்காடுறாங்க. அதாவது மடித்து வச்சுருவாங்களாம் அன்னன்னைக்கு காய போட்ட துணியெல்லாம். அப்படி சும்மா இவங்களுக்கு கைக்கு வந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த துணிக்கு நடுவில் ஏதோ ஒரு விஷயம் மாட்டிக்கிட்டு இருக்கு, ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. எடுத்து அந்த சட்டையை உதறும் போது ஒரு மனுஷனோட விரல். இப்போ ஒரு மனுஷனோட விரல் இருக்குன்னா இந்த விரல் எலும்பு கூட இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த மனுஷன் இறந்து போன ஒரு மனுஷனை புதைச்சதுக்கப்புறமா அவங்களோட கையில் இருக்க அந்த எலும்பு துண்டு இருக்கும் இல்லையா, அந்த எலும்பு பீஸ் ஒன்று இப்படி நீட்டிக்கிட்டு இருக்குதான், இப்படி தான் இருக்குதான் அந்த விரல். இதை பார்த்ததுமே சதீஷுக்கும் வாசுக்கும் ஒரு மாதிரி தூக்கி போட்டுருக்குதுங்க. இந்த எலும்பை பார்த்ததுமே சதீஷுங்கிற பையன் கத்திருக்கிறாரு. இவர் கத்துல அந்த தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான் இல்லையா, அந்த பையன் எந்திரிச்சிடறான். என்னாச்சுரா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்க்கும்போது அந்த பையனுமே பயந்துடுறான். இங்கே பாடுறா எலும்பு, யாரா இதை கொண்டு வந்தா, எங்களுக்கு தெரிலடா, என்ன நடந்துச்சு சொல்லுங்கடான்னு சொல்லும்போது இவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. மொட்டை மாடியில் போயிட்டு நாங்கள் துணியை காய போட்டோம், மொத்தமாக கீழே கிடந்துச்சு, அந்த கிரவுண்ட்லேருந்து அள்ளி கொண்டு வந்தா அந்த கிரவுண்ட்லேருந்து தான்டா அந்த எலும்பு வந்திருக்கணும். என்னடா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க, முதல்ல அதை தூக்கி எறிங்கடான்னு சொல்லிட்டு ஜன்னல் வழியாக தூக்கி எறிஞ்சிடுறாங்க. இப்போ வாசுக்கும் சதீஷுக்கும் ஒரு கன்ஃபியூஷன் வருது. ஒருவேளை இந்த எலும்பு துண்டு கீழே இருந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தனால தான் நம்மளோட ரூம்குள்ளே இந்த மாதிரி ஒரு அமானுஷம் நடந்திருக்குதா? அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலை, வேறு வழியும் கிடையாது. ஏன்னா ரூம் வந்து வெளியே லாக் போட்டு போயிருக்கிறாங்க. இவங்க மெஸ்ஸுக்கு போகும்போது இவங்க ஒரு லாக் வச்சுருப்பாங்களாம், ஏன்னா உள்ளுக்குள்ளே காசுலாம் வச்சுருப்பாங்க, இவங்களோட திங்ஸ்லாம் வச்சுருக்கிறனால பசங்க யாருன்னா எடுத்துருவாங்கங்கிற அடிப்படையில் எல்லாரோட ரூமுக்குமே ஒரு லாக் கொடுத்துருப்பாங்களாம். அந்த லாக்கை போட்டு தான் போயிருக்கிறாங்க. லாக்கை ஓப்பன் பண்ணும்போது ரூம் உள்ளுக்குள்ளே லாக் ஆகிருக்குது. அப்படி இருக்கும் பட்சத்தில் யார் உள்ளே வந்திருக்க முடியும்? கண்ணாடியெல்லாம் உடச்சிருக்க முடியும். இவங்க 3 பேருக்குமே அடி வயிற்றுலேருந்து ஒரு பயம் கிளம்புதுங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க வாசு, சதீஷ், அந்த பையன் 3 பேருமே தூங்கலை. ஒரு மாதிரி உட்காந்து மூஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே பேச ஆரம்பிக்கிறாங்க. டேய், எங்கள் ஊரில் வந்து இந்த மாதிரி நிறையா அமானுஷம்லாம் நடந்திருக்குதுடா, இந்த பேய் இதெல்லாம் உண்மை இல்லைன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குடான்னு சொல்லிட்டு வாசு சொல்கிறாரு. அதே மாதிரியே ஒவ்வொருத்தரோட ஊரில் ஒவ்வொருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு நடந்துச்சோ இல்லையோ யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க அவங்க ஊரில் இந்த மாதிரி பேய் இருக்குது, இந்த ஏரியாவுக்கு போகாதீங்கன்னு. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு நைட்டு முழுக்க தூக்கம் இல்லாமல் மிட் நைட் 2 மணிக்கு தான் அசந்து படுத்துருக்குறாங்க. தூங்கும்போது இவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸுங்க. வெளியே இருந்து காற்று பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்குது. அன்னைக்குன்னு பார்த்து இவங்களோட கண்ணாடி வேற உடஞ்சி போயிருக்குது. ஸோ ஜன்னல்லேருந்து சரியான காற்று உள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்குது. இந்த காற்றோட சத்தமே பேய் காற்றுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒரு சத்தம் ரூம் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்குது. டோரும் க்ளோஸில் இருக்குது. ஒரே ஒரு வேனா இந்த விண்டோ மட்டும்தான். அங்கேருந்து காற்று உள்ளே அடிச்சுக்கிட்டே இருக்கிறனால இவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸில்
இவங்க எல்லாருமே டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. என்னடா அது இப்படி நடந்துருச்சு, எதனா ஒரு பெட்ஷீட்டை எடுத்து மூடலான்டான்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுத்து மூடி விட்டுறாங்க. மூடி விட்டதுக்கப்புறமா காற்று வந்துக்கிட்டே தான் இருக்குது, ஒரு மாதிரி ஜில்லுன்னு தான் இருக்குது, ஆனால் இந்த சத்தம் வரலை. ஸோ நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. ஒரு 2:45 இருக்குமாங்க, மிட் நைட் 2:45 மணி இருக்குமா. இந்த 3 பசங்களுக்குமே அவங்கள தாண்டி அந்த ரூம்குள்ளே வேற யாரோ இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்துட்டு இருக்குதுங்க. அதுவும் ஒவ்வொருத்தரோட பெட்டுக்கு பக்கத்துலேயும் யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்கிற மாதிரி ஃபீல் ஆகிருக்குது. இப்போ சதீஷ் ஒரு இடத்துலையும், வாசு ஒரு இடத்துலையும், அந்த 3வது பையன் ஒரு கார்னர்லேயும் தான் காட்டு, தனித்தனி காட்டு தான், சிங்கிள் காட்டில் தான் படுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு பக்கத்துலேயே வேற யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. ஒருத்தருக்கு மட்டும் இல்லைங்க, 3 பேருக்குமே இருந்திருக்குது. அது போக இந்த கதையை அனுப்புனார் இல்லையா வாசு, அவருக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க படுத்திருக்கிற மாதிரி வெயிட்டை அவரால் உணர முடியுது. டக்குன்னு எந்திரிச்சு பார்த்தா அவருக்கு மேலே யாரோ ஒருத்தவங்க இப்போ ஒரு பெட்ஷீட்டோ இல்லை ஒரு தலகாணியை வச்சுருக்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம எந்திரிக்கும் போது அந்த வெயிட் நம்ம கூடையே எந்திரிச்சு கீழே விழுகிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த உணர்வு இருந்திருக்குதுங்க. இப்போது வாசு அவருக்கு மட்டும்தான் தூக்கம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு உணர்வோடு இருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டு இருந்தப்போ திரும்பி பார்த்தா சதீஷும் இன்னொரு பையனும் முழிச்சு தான் இருக்கிறாங்க. என்னடா உனக்கும் அப்படி தான் ஃபீல் ஆகுதா, என்னத்தடா வாங்கிட்டு வந்தீங்க, இதுக்கு தாண்டா அந்த வார்டன் சொல்லியிருக்கிறாரு மேலே மொட்டை மாடி யூஸ் பண்ணாதீங்கன்னு, தேவையில்லாத வேலை பார்த்து என்னையும் தூங்க விடாமல் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு அந்த பையன் குழம்பிகிட்டு இருக்கும்போது சதீஷ்க்கு ரெஸ்ட் ரூம் போகணும். இவங்களோட ஹாஸ்டலில் காமன் டாய்லெட் தான், லாஸ்ட்டில் போகணுமா. இப்போது போகிறதுக்கு பயமாக இருக்குது, 2 பேர் கூட வாங்கடான்னு சொல்லும்போது சரி வரண்டா, எனக்குமே தூக்கம் வரல, அப்படியே போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு 3 பேரும் அவங்களோட ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. இப்போ 3 பேருமே கிளம்பி ரெஸ்ட் ரூமுக்கு போகிறாங்க. வெளியே ஒரு மாதிரி மயான அமைதியாங்க, எந்த பாய்ஸுமே முழிச்சிருக்கல, எல்லாரோட ரூம்லேயுமே நல்ல அமைதி, நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கிறானுங்க. ஏன்னா 2:45 மணிக்கு நடக்குது மிட் நைட். ஓ 3 பசங்களுமே ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு ரிட்டன் அவங்களோட ரூமுக்குள்ளே வரும்போது, அவங்க ரூமுக்கு வரும்போது அவங்களோட ரூமில் லைட் எரியுது. வெளியே லைட் இல்லை, அங்கங்கே தான் லைட் இருக்குமா, டியூப் லைட் தான் போட்டிருப்பாங்களாம், அங்கங்கே தான் லைட் இருக்குமா. இவங்களோட ரூம்லேருந்து லைட்டு வெளிச்சம் வெளியே அடிக்குது. இவங்க ரூமை லாக் பண்ணாமல் தான் வந்திருக்கிறாங்க. இவங்க ரூம்குள்ளேருந்து ஒரு ஷேடோ வெளியே விழுந்திருக்குதுங்க. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். இப்போ ரூம் டோர் ஓப்பனில் இருக்குதுன்னா உள்ளே டியூப் லைட் போட்டிருக்கிறாங்கன்னா வெளியே லைட்டோட வெளிச்சம் அடிக்கும். அந்த லைட்டோட வெளிச்சத்தில் யாரோ ஒருத்தர் நிற்கிற மாதிரி ஒரு ஷேடோ தெரிஞ்சிருக்குது. 3 பேருமே வேமா ஓடி வந்திருக்கிறாங்க. எவனோ ஒருத்தன் தான் நம்மக்கிட்ட கேம் ஆடுறான்னு சொல்லிட்டு அவன் யாருன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வேமா ஓடி வந்து டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா யாருமே இல்லை இவங்களோட ரூமில். ஆனால் இவங்க ரூமுக்கு சென்டரில், அதாவது 4 கட்டில் அங்கங்கே இருக்குதுன்னா சென்டரில் இவங்க தூக்கி போட்டாங்க இல்லையா ஒரு விரல், அந்த எலும்பு, அந்த எலும்பு இவங்களோட ரூமில் நடுவில் இருக்குது. இதை பார்த்ததுமே 3 பேருமே கண் கலங்கி ஒரு மாதிரி அழுகிற ஸ்டேஜுக்கே வந்திருக்கிறாங்க. இது சாத்தியமே கிடையாது, எப்படி இந்த எலும்பு மறுபடியும் உள்ளே வந்திருக்கும்? வாசு தான் அவரோட கையால் அதை எடுத்து வெளியே தூக்கி எறிஞ்சாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் மறுபடியும் எப்படி அது உள்ளே வந்துச்சு? அன்னைக்கு நைட்டு முழுக்க அனுமன் சாலிசா போட்டு கேட்டுக்கிட்டு இவங்க 3 பேருமே தூங்கவே இல்லையாங்க. விடிய விடிய முழிச்சு தான் இருக்கிறாங்க. ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்பப்போ ஒரு பவர் நாப் எடுத்துக்கிறாங்க, 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் சொல்லிட்டு. அப்படியே தூங்கினாலும் இந்த பசங்களோட கனவில் யார் தூங்குறாங்களோ அவங்களோட கனவில் இந்த விரல் தான் வருதான், இந்த விரல் மட்டும்தான் வருதான். இது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் அவங்களுக்கு உட்கார்ந்ததுனால கூட வந்திருக்கலாம், நம்ம வந்து ஒரு அமானுஷன்னு சொல்ல முடியாது. ஆனால் எப்படி அந்த எலும்பு மறுபடியும் உங்களோட ரூம்குள்ளே வந்திருக்கும்? இதுக்கு ஒரு பதிலே கிடையாது இல்லையா? ஹாஸ்டலோட வார்டன் காலையில் ஒரு 6:30 மணிக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. சார் தப்பாக எடுத்துக்காதீங்க, எங்களை மன்னிச்சிருங்க, நீங்கள் திட்டினாலும் பரவாயில்ல, அடித்தாலும் பரவாயில்ல, இதுதான் நடந்துச்சு. எங்கள் ரூமில் நைட்டு முழுக்க நாங்கள் தூங்கவே இல்லை, யாரோ ஒருத்தவங்க இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆச்சுன்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. இப்போ தான் அந்த ஹாஸ்டல் வார்டன் சொல்கிறாரு, அறிவு கெட்டவங்களாம் உங்களுக்குலாம் கொஞ்சமாச்சும் புத்தின்னு ஒன்று இருக்குதா? நான் எதனால் சொல்கிறேன் மொட்டை மாடிக்கு வந்து யாரும் போகாதீங்கன்னு சொல்லிட்டு, எதனால் பின்னாடி யாரும் போகாதீங்கன்னு சொல்கிறேங்கிறதுக்கு அர்த்தம் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க காலேஜ் ஹாஸ்டலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இடம் ஒரு கிரேவியார்டாங்க, இறந்தவங்களெல்லாம் புதைக்கிற இடமா. இந்த காலேஜ் வந்து ஒரு அரசியல்வாதியோட காலேஜாம். அதனால அந்த இடத்த எல்லாத்தையுமே மொத்தமாக சுற்றிலுமே வாங்கிட்டு ஃபுல்லாக தூர்வாரிட்டு அந்த இடத்தையே வேறு மாதிரி மாற்றி வச்சுருக்கிறாங்களாம். அதனாலேயே மழை பெஞ்சா அப்பப்போ இந்த மாதிரி எலும்பு துண்டுங்கள்லாம் வெளியே வர்றது சகஜமாக. ஆல்ரெடி 2-3 பசங்க இந்த மாதிரி எலும்பு துண்டுங்களெல்லாம் பார்த்து ஹை ஃபீவர் வந்து அவங்கள வீட்டுக்கே அனுப்பிவிட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகள்லாம் நடந்திருக்குது. அதனால தான் நான் படித்து சொன்னேன், யாருமே மொட்டை மாடிக்கு போகாதீங்க, மொட்டை மாடியில் போய் துணியை காயப்பட்டால் பின்னாடி போய் விழுகிறது சகஜம்தான். ஆனால் இப்போ உங்கள் 3 பேருக்கு நடந்த இதே சம்பவம் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வேற ஒரு டீமுக்கும் நடந்திருக்குதான். அந்த பசங்க யாருமே இப்போ இந்த காலேஜிலே படிக்கலை,
அவங்களோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக மாறிடுச்சுடா. இவங்க இந்த வார்டன் வந்து சொல்ல சொல்ல இந்த 3 பேருக்குமே ஒரு மாதிரி பதட்டம் கொடுக்க ஆரம்பிக்குதுங்க. சார் தெரியாமல் பண்ணிட்டோம், இதுலேருந்து எப்படி வெளியே வரேன்னு தெரியல, நாங்கள் எத்தனை தடவை தூக்கி போட்டால் அந்த எலும்பு அங்கேயே வந்து நிற்கிற மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆகுது, இப்போ எங்கடா இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காரு. மேலே தான் இருக்குது, நாங்கள் தூக்கி போட்டோம், நீங்கள் வந்து பாருங்கள் அந்த ஹாலில் தான் இருக்கும், அதாவது சென்டரில் தான் இருக்கும் அந்த ரூமில் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மேலே வார்டனை கூப்பிட்டு போய் காட்டுறாங்க. அந்த இடத்துல அந்த எலும்பு துண்டு இல்லை. அவங்க ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்குமாங்க. வாசுக்கு சின்ன வயசுலேருந்தே ஆஞ்சநேயர்லாம் பிரியம். அதாவது ஆஞ்சநேயர்னா ஒரு நம்பிக்கை, ஒரு வீரம்ங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாரு. வாசுக்கு எதனா ஒரு கஷ்டகாலம் வந்தாலோ இல்லை எதனா ஒன்று நடக்கணும்னாலோ அவரை தான் வேண்டுவாராம். அன்னைக்கு நைட்டு அவங்க தூங்குனதுக்கு காரணம், அதாவது நிம்மதியாக இருந்த காரணமே அந்த அனுமன் சாலிசா போட்டதுனால தான் அப்படிங்கிற மாதிரி அவர் மைண்ட் செட் பண்ணிட்டாருங்க. இப்போது இந்த பசங்க 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அவங்க ஹாஸ்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற அனுமன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே கயிறுலாம் வாங்கி கெட்டிக்கிட்டு அந்த செந்தூரம்னு சொல்லுவாங்களாம், அந்த செந்தூரம்லாம் வாங்கிட்டு வந்து இவங்க ரூமில் அங்கங்கே போட்டுட்டு அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கியிருக்கிறாங்க. கெட்ட கெட்ட கனவாக வந்திருக்குது. ஆனால் அந்த எலும்பு துண்டு மறுபடியும் இவங்களோட ரூம்குள்ளே வரலை. இதுக்கு அடுத்து ஒரு வாரம் இவங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லையாங்க, நார்மலாக தான் போயிட்டுருக்குது. இவங்களோட மென்டல் ஹெல்த் மட்டும் கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குது. யாரோ ஒருத்தவங்க இவங்க பின்னாடியே வர மாதிரியும், ஹாஸ்டலில் உள்ள ஷவரில் குளிச்சிட்டு இருக்கும்போது பேக் சைடில் இவங்க முதுகை வந்து யாரோ ஒருத்தவங்க பரண்டுற மாதிரியோ அடிக்கிற மாதிரியோ கதவை தட்டுற மாதிரி சத்தம், இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் இவங்களாவே ஆலோசினேஷன் பண்ணிக்கிட்டாங்களாம். அது அவரே சொல்கிறார். அது நடக்குதோ இல்லையோ நாங்களே வந்து ஆலோசினேஷன் அதுக்குள்ளே போயிடுறோம், அதுக்குள்ளேயே தான் அண்ணன் இருந்தோம். அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஒரு வாரத்துக்கு அப்புறமா ஹாலிடேஸ் கொஞ்சம் ஒரு 2-3 நாள் வருது. இந்த ஹாலிடேஸ் அப்போ டேஸ்காலர் பையன் ஒருத்தனோட வீட்டுக்கு போயிருக்கிறாங்க. யாரு? வாசுவும் சதீஷும். அந்த பையன் அவங்களோட வீட்டுக்கு போயிட்டான். இவங்களோட பாதிக்கப்பட்ட இன்னொரு பையன் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறான். 3 நாள் 4 நாள் லீவ் இருக்குது, நான் எங்கள் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பையன் போயிடுறான். இப்போ இந்த 2 பசங்க மட்டும் வேற ஒரு பையனோட வீட்டில் சில் பண்ணிக்கிட்டு குடிச்சிக்கிட்டு அவங்க ஜாலியாக இருக்கும்போது, என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் ஒரு நியூஸ் வருதுங்க. கோவிட் டைம்ங்கிறனால ஹாஸ்டலில் யாருமே இருக்கக்கூடாது, எல்லாருமே அவங்கவுங்களோட வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுக்கப்புறமா சதீஷ்ங்கிற பையன் உடனே ஒரு முடிவு எடுத்து நான் ஹாஸ்டல்லேருந்து கிளம்ப போகிறேன்னு சொல்லிட்டு பேக் பண்ண ஆரம்பிக்கிறார். பேக் பண்ணுறக்காண்டி ஹாஸ்டலுக்கு போகிறார். ஆனால் இந்த வாசு இருக்கார் இல்லையா, அந்த ஸ்டோரி அனுப்பின பையன், அவர் ஒரு மயக்கத்தில் அங்கேயே இருடா நான் நாளைக்கு கூட கிளம்பிக்கிறேன், இப்போ என்ன அவசரம், எங்கள் அக்கா வீடு கூட பக்கத்தில் தான் இருக்குது, நான் போய்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியத்தில் சும்மா விட்டுறாருங்க. சதீஷ் அன்னைக்கு காலையிலேயே ஹாஸ்டலுக்கு போயிட்டு அவரோட துணி எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு ஹாஸ்டல்லேருந்து கிளம்பி அவங்களோட ஊருக்கும் போயிடுறாரு. வாசு தங்கியிருக்காரு இல்லையா ஒரு டேஸ்காலர் பையனோட வீட்டில், அவங்க வீட்டில் அவங்க அப்பா அம்மாலாம் ஒரு மாதிரி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா கீழே இருப்பாங்களாம். இது ஒரு அப்பார்ட்மெண்ட் டைப்பு, பணக்கார வீட்டு பையன். மேலே அவங்களுக்குன்னு சொல்லி தனியாக ஒரு ரூம் இருக்குமா. பேரண்ட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களாம் மேலே வந்து பையனை. ஸோ அவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க, டே கோவிட் டைம்ங்கிறாங்க, தேவையில்லாமல் அந்த பசங்கள்லாம் வச்சிருக்க வேலை வச்சுக்காத, அந்த ஒரு பையன் தானே இருக்கிறான், அவனை அனுப்பி விட்டுருன்னு சொல்லும்போது இப்போது வாசுக்கு ஒரு நெருக்கடி வருது, கிளம்புடா அப்படிங்கிற மாதிரி. இப்போ வாசு அங்கேருந்து கிளம்பி அவரோட ஹாஸ்டலுக்கு போகும்போது ஹாஸ்டலில் யாருமே இல்லை, வார்டன் இல்லை, யாருமே இல்லை. எல்லா பசங்களுமே பேக் பண்ணி கிளம்பிட்டானுங்க. செக்யூரிட்டி மட்டும்தான் கீழே ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் மாஸ்க் போட்டு உட்காந்துக்கிட்டு, தம்பி நீ மட்டும்தான், நீயும் இன்னொரு ஒரு 2-3 பசங்க மட்டும்தான் உங்களோட துணியெல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு கிளம்பாமல் இருக்கீங்க, உங்களை உடனே கிளம்ப சொன்னாங்க, நாளைக்கு வந்து உன்னை நான் உள்ளவே அலோவ் பண்ணியிருக்க மாட்டேன், மொத்தமாகவே வந்து லாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவர் வேறு வழி இல்லாமல் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்க அக்கா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. அக்காவுக்கு ஃபோன் பண்ணால் அக்கா எடுக்கலை, மாமாவுக்கு ஃபோன் பண்ணால் மாமாவும் எடுக்கலை. நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது அவங்க அப்பா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால், தம்பி நீ வீட்டுக்கு வந்துடாதப்பா, அம்மாவுக்கு வந்து கோவிட் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, வீட்டுக்கு வெளியே வந்து இந்த கவர்மெண்ட் அதிகாரிகள்லாம் சீல் வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க இல்லையா, சீல் வைக்க மாட்டாங்க, லாக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் ஊரில் இருக்குது, நீ ஊருக்கு வராத, நான் வந்து அக்கா கிட்ட பேசுகிறேன், அக்கா ஃபோன் போட்டால் எடுக்க மாட்டேங்கிறாப்பா, மாமாவும் எடுக்க மாட்டேறாப்பா, அதனால் நான் பேசுகிறேன், பேசினோடனே நீ அவங்க வீட்டுக்கு போயிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இப்போ வாசுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலையாங்க. ஒழுங்காக அந்த சதீஷுங்கிறவரோடையே சேர்ந்து கிளம்பியிருந்தார்னா இவங்க வீட்டுக்கு போயிட்டு லாக்டவுனில் அவங்க வீட்டுக்குள்ளேயே கூட இருந்திருப்பார் அப்பா அம்மா கூட நிம்மதியாக. ஆனால் இப்போது விதியா தற்செயலான்னு தெரியலை, அவர் அவங்க அக்கா வீட்டுக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வருதுங்க. இப்போ தான் இந்த கதையே ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் பயங்கரமான சம்பவங்கள்லாம் அவரோட அக்கா வீட்டில் நடந்திருக்குது. அது என்னென்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா
லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு பார்ட் 2ல் மீட் பண்ணலாம். நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு பார்ட் 2 வரும். வாசுவோட அக்கா வீட்டுக்கு வாசு போனதுக்கப்புறமா அங்கே என்ன நடந்துச்சு, இவர் ஹாஸ்டலில் பார்த்த அந்த அமானுஷம் இவர் அவங்க அக்கா வீடு வரைக்கும் துரத்தி வந்துச்சா, என்ன ஏதுங்கிற டீட்டெயில்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு நைட்டு 7 மணிக்கு பார்க்கலாம். ஸோ கோஸ்டீஸ், உங்கள் எல்லாருக்குமே என்னோட விஷு ஹாப்பி நியூ இயர் 2026. இந்த 2026 ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்குமே ஒரு நல்ல புத்தாண்டாக அமைய வாழ்த்துக்கள். இது நாள் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த எல்லா கோஸ்டீஸ்க்குமே ரொம்ப நன்றி. அடுத்த வருஷமும் நம்ம இதை விட அடுத்து ஒரு படி மேலே போவோங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சொல்லிட்டு ஒரு வீலாக்ஸ் சேனலும் ஆரம்பிச்சிருக்கிறோம். அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி 2 வீடியோஸ் வந்துருச்சு. ஸோ அந்த வீடியோஸையும் போய் பார்த்துட்டு அதில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அங்கே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இன்னும் ஒரு 700 சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம நியூ இயருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் அடிச்சிருவோம். ஆல்மோஸ்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க கடன்னு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கிற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான தட்டி விட்டு ஆளுங்கிற பட்டனை கொடுத்துருங்க.